வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ மே 2 அன்னைக்கு நாங்களும் என்னோடய ஃப்ரெண்டோட ஃபேமிலியும் வந்துட்டு ஒரு குட்டி ட்ரிப் போயிட்டு வந்தோம். அதை பற்றின வீடியோ தான். பார்த்தீங்களா, சண்டே அதுமா எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு. நாங்கள் அப்படி எங்கே போயிருந்தோன்னா விர்ஜீனியாவில் இருக்கிற கிரேட் ஃபால்ஸுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு 2 o'clock ஆகிடுச்சு. எங்கள் ஏரியாவிலேருந்து கிரேட் ஃபால்ஸுக்கு 45 மைல்ஸு, ஸோ 52 minutes ஆனது. நாங்கள் பார்க்குள்ளே என்டர் ஆகிறப்ப 3 o'clock மேலே ஆகிடுச்சு. பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்திங்கன்னா $20 per car. இங்கே வந்துட்டு நம்ம பே பண்ணுறப்போ நம்மளோட ஐடி வந்துட்டு காட்டணும். இங்கே வந்துட்டு ஆனுவல் மெம்பர்ஷிப் இருக்குது, லைஃப் டைம் மெம்பர்ஷிப் இருக்குது. நாங்கள் இங்கே வரப்போ ஹைவேஸ் மட்டும்தான் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது. பார்க்கிலேருந்து அந்த நெய்பர்ஹுட் ஏரியா எதுவுமே ரொம்ப டிராஃபிக்காக இல்லை. ஸோ அங்கேருந்து பார்க்கிலேருந்து ரிட்டன் ஆகிற கார்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப நிறைய வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்கெல்லாம் மார்னிங்கே வந்துட்டு இந்த ஃபால்ஸஸ் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு திரும்ப போகிறவங்களாக இருக்கும். நம்ம ஆஃப்டர்நூன் தான் கிளம்பணுன்றதுனால ரொம்ப டிராஃபிக் ஒன்றும் இல்லை, ரொம்ப க்ரௌடடாகவும் அந்த பிளேஸ் இல்லை. ஹைவேஸ்லேருந்து இந்த ஃபால்ஸுக்கு வர எக்ஸிட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ரோடு ஃபுல்லாகவே ஹில்லியாக தான் இருந்தது. ரொம்ப க்ரீனிஷாக அழகாக இருந்தது. சுற்றி காடு தான். அந்த ரோடு கூட பார்த்திங்கன்னா டியூவல் லேன் ரோடு தான். ஸோ இங்கேருந்து ஒரு கார் தான் போக முடியும், அங்கேருந்து ஆப்போசிட் சைடில் இருந்து ஒரு கார் தான் வர முடியும். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, அங்கே நிறைய பிக்னிக் டேபிள்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க, நிறைய க்ரில் செட்டப்லாம் இருந்தது. அங்கே 2 இடத்துல பார்க்கிங் இருந்தது. எங்களுக்கு முன்னாடியே பார்க்கிங் கிடச்சிச்சு, ரொம்ப கூட்டம் இல்லாததுனால. ஒரு வழியாக ஒரு 50 minutesக்கு மேலே ட்ராவல் பண்ணி கிரேட் ஃபால்ஸை வந்தடைஞ்சிட்டோம். நீங்களே பாருங்கள் இந்த வீடியோவில் இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் ஒகேனக்கல் ஃபால்ஸ் மாதிரியே இருக்குல்ல. இங்கே மேரிலாண்டில் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தண்ணியில் இறங்கி விளையாடலாம் அப்படின்லாம் நினச்சோம். ஆனால் இந்த ஃபால்ஸ் வந்துட்டு அப்சர்வேஷன் ஃபால்ஸ் மட்டும்தான். ஜஸ்ட் நீங்கள் பார்க்க மட்டும்தான் முடியும், தண்ணியில் இறங்கி நம்ம விளையாடலாம் முடியாது. பட் இந்த வீடியோவோட கடைசியில் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் இறங்கி கீழே வர இறங்கி போனோம். அது வீடியோவோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அது ஆனால் சேஃப் கிடையாது, குழந்தைங்கள வச்சுட்டு கண்டிப்பாக இறங்கி போகவும் முடியாது, அது சேஃபும் இல்லை. நாங்கள் போய் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக மட்டும் போயிட்டு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம், தண்ணியிலலாம் கால் வைக்கலை. இந்த ஃபால்ஸை 3 இடத்துலேருந்து பார்க்கலாம். ஓவர்லுக் 1, ஓவர்லுக் 2, ஓவர்லுக் 3ன்னு வச்சுருக்காங்க. அந்த ஃபால்ஸ் கிட்டே போனாலே தண்ணியோட சவுண்டு ரொம்ப நல்லா கேட்டது. இதுலேயும் நாங்கள் ஒரு 3 பேர் பார்த்தோம், கயாக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மழை வர சீசன்லலாம் நீங்கள் இந்த ஓவர்லுக் 1 வந்துட்டு கண்டிப்பாக போய் பார்க்க முடியாது. ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த பாறைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாறைகள்லாம் கண்டிப்பாக வழுக்க தான் செய்யும், அதில் ஏறி போய் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஓவர்லுக் 2 அண்ட் ஓவர்லுக் 3 வந்துட்டு கரெக்டாக போர்டு போட்டு வச்சுருக்காங்க, அதில் ஏறி நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் வந்துட்டு வச்சுருந்த ஸ்நாக்ஸ் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு அடுத்து ஓவர்லுக் 2 பார்க்க போயிட்டோம். ஓவர்லுக் 2 கூட அதே மாதிரி தான், கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஓவர்லுக் 1லேருந்து பார்த்ததை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி தெரியும். ஸோ வைடாக வந்துட்டு அந்த ஃபால்ஸ் உங்களுக்கு தெரியும். ஃபால்ஸுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் கொஞ்சம் நிறைய பேர் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. அது போக இந்த வீடியோவில் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, கீழேயும் இறங்கி நிறைய பேர் கயாக்கிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு ஓவர்லுக் 3 போயிட்டு அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் கீழே இறங்கி அந்த பாறை வழியில் நல்லா கீழே இறங்கி அந்த தண்ணிக்கிட்ட போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க போயிட்டோம். இதுக்கப்புறம் நான் இந்த பார்க்கோட தட் இஸ் இந்த ஃபால்ஸோட சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். இந்த ஃபால்ஸ் வந்துட்டு நார்த் விர்ஜீனியாவில் இருக்குது. மேரிலாண்டில் இருக்க மான்ட்கோமரி கவுண்டி அண்ட் விர்ஜீனியாவில் இருக்க ஃபேர்ஃபேக்ஸ் கவுண்டியில் பார்டரில் இருக்குது. இந்த ஃபால்ஸோட லென்த் பார்த்திங்கன்னா 14 miles, தட் இஸ் 23 kilometers. இந்த ரிவர் வந்துட்டு போட்டமேக் ரிவர். இந்த ஃபால்ஸோட ஹைட் பார்த்திங்கன்னா 47 feet அண்ட் விட்த் பார்த்திங்கன்னா 350 feet. ஆவரேஜ் வாட்டர் ஃப்ளோ ரேட் வந்துட்டு 16,750 cubic feet per second. இங்கே நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். கயாக்கிங், ஒயிட் வாட்டர் ராஃப்டிங், ஹைக்கிங் அண்ட் ராக் கிளைம்பிங்லாம் பண்ணலாம். இங்கே இருக்கிற ராக்ஸ்லாம் 750 million years ஓல்டுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற ஃபால்ஸுமே வந்துட்டு 35,000 years ஓல்டுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபால்ஸில் வாட்டர் கரண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஸ்விம்மிங் வந்துட்டு இங்கே இல்லீகல், அலோவ் பண்ண மாட்டாங்க. வாட்டர் கரண்ட்னா என்னன்றதை நம்ம தனி வீடியோவில் பார்க்கலாம். பட் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, தண்ணியில் வந்துட்டு ஒரு வேர்ல்பூல் மாதிரி சுற்றிட்டே இருக்கும். அங்கே வந்துட்டு யாராவது பெட்டோ இல்லை வந்துட்டு பர்சனோ சிக்கினாங்கன்னா அது 15 to 20 feet வரை
தண்ணிக்கு அடியில் போயிட்டு அங்கே இருக்கிற பாறைகளில் சிக்கிடுவோம். ஸோ நம்மளால் திரும்ப உயிர் பிழைச்சி வர முடியாது. ஸோ இல்லீகலாக அங்கே போயிட்டு ஸ்விம் பண்ணால் கண்டிப்பாக 200 வரை ஃபைன் இருக்குது. அது போக அரெஸ்ட் பண்ணுவாங்களாம், கோர்ட்லேயும் ஆஜராகணுமா. இந்த போட்டோமேக் ரிவரோட ஆழம் வந்துட்டு 27 அடி வரை இருக்குமா. அண்டர் வாட்டர் கரண்ட் கூட நிறைய இருக்கும். ஸோ இங்கே கயாக்கிங் பண்ணுறவங்களே ரொம்ப சேஃபாக தான் போயிட்டு வரணும், ஸ்விம்மிங் அலவுட் இல்லை. இந்த கிரேட் ஃபால்ஸ் சுற்றி இருக்கிற ஃபாரஸ்ட் ஏரியா வந்துட்டு கிரேட் ஃபால்ஸ் பார்க்னு சொல்கிறாங்க. இந்த பார்க்கில் 15 மைல்ஸ்க்கு ஹைக்கிங் ட்ரையல்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாங்க, பைக்கிங் பண்ணுறாங்க. இந்த பார்க்கை 2 நேஷ்னல் பார்க்காக பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று மேரிலாண்ட் சைட்லேயும் இன்னொன்று விர்ஜீனியா சைட்லேயும் இருக்குது. விர்ஜீனியா சைடில் இருக்கிறத கிரேட் ஃபால்ஸ் பார்க்னு சொல்கிறாங்க. அண்ட் மேரிலாண்ட் சைடில் இருக்கிறத செசபீக் அண்ட் ஒஹாயோ கேனல் நேஷ்னல் ஹிஸ்டாரிக் பார்க்னு சொல்கிறாங்க. மேரிலாண்ட் சைடில் பில்லி கோட் ட்ரையல்ன்ற நேமில் ஒரு ட்ரையல் இருக்குது. விர்ஜீனியா சைடில் போட்டோமேக் ரிவர் ஒட்டியே வந்துட்டு ஒரு ரிவர் ட்ரையல் இருக்குது. அந்த ரிவர் ட்ரையலில் பைக்கிங் அண்ட் ஹார்ஸ் ரைடிங் அலோவ் பண்ண மாட்டாங்க. இவ்வளோ தான் நான் இந்த கிரேட் ஃபால்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்ட டீட்டெயில்ஸ். நம்ம சேனலில் நிறைய லாங் வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ இனிமேல் நான் ஒரு 2-3 ஷார்ட் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அந்த ஷார்ட்ஸில் நம்ம கிட்ஸ் கலர் ரன், அது போக செசபிக் பே பற்றின ஷார்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாபாய் அண்ட் டேக் கேர்.